ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ராகி சில பேர்த்துக்கு பிடிக்காது, தோசையாக கூழாக செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ராகி பக்கோடாவாக செஞ்சு கொடுங்க, ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை ராகி ஒரு 2 கிலோ வச்சு வாங்கி மாவாக அரைச்சி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி மாவாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ராகி கூழ் செஞ்சுக்கலாம், ராகி களி செஞ்சுக்கலாம், ராகி தோசை செஞ்சுக்கலாம், ராகி பக்கோடா வடை இதுக்கெல்லாமே நம்ம ரெடியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ராகியில் பாருங்கள், ராகி பக்கோடா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். நான் பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட சோம்பு 1½ ஸ்பூன், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சங்க, அது கூட கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இது 3 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு நீங்கள் செய்கிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சோடா உப்பு ஒரு பிஞ்சு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. சோடா உப்பு இதில் நிறையா இருக்கும், நான் பாக்ஸோடு எடுத்து வச்சுட்டேன். இவ்வளவு போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்ச் மட்டும்தாங்க போடணும். பாருங்கள், ஒரு பவுலில் ராகி மாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் 3 கரண்டி எடுத்துருக்கேங்க ராகி மாவு, ராகி பக்கோடா செய்கிறதுக்கு. நான் 3 கரண்டி போட்டாச்சுங்க. அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதனால் எதுவும் புதுசாக போட தேவையில்லை. எடுத்து வச்சுருக்கிறதே ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சங்காட்டிக்கு நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே போட்டாச்சு. இது கூட முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைச்சாலும் கூட போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டாச்சு. இது கூட பூண்டு வேணுனாலும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், பச்சை மிளகா, வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. பட் குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறக்காக பல்லில் படும் அப்படிங்கிறக்காக நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சோடா உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டால் போதுங்க. அது கூட உப்பு, கடைசியில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு. நீங்கள் செய்கிறதாக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மாவில் எல்லாமே படுற மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை கலக்கி விட்டுட்டோம். நம்ம மாவில் எல்லாமே நமக்கு போட்டது எல்லாமே பட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க. இல்லாட்டினா ஒட்டுக்கா நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா களி மாதிரி ஆயிரும். அதனால் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. பாருங்கள் எப்படி கலக்கிறோன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்கள், இதே பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப களி மாதிரி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கலக்கியாச்சு. எப்படி இருக்குன்னு மாவு பாருங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் கலக்கினது. பாருங்கள், அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கலக்கிக்கோங்க. அப்போ இன்னும் மொறுன்னு வரும். நீங்கள் இன்னும் போட்டு எடுக்கிறப்போ, எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ பாருங்கள், கலக்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம்.
பாருங்கள் எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ராகி பக்கோடா ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க. இதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது ராகி மாவில் போட்டிருக்கங்காட்டிக்கிங்க. குழந்தைங்க இதெல்லாம் தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு, மொறுன்னு இருக்குது. வாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.